ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். உங்க வாழ்க்கையில தடைகள் இருக்கு, இல்ல கோவமா இருக்கீங்க, இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, இல்ல நீங்க நினைச்ச காரியம் நடக்கல, ஏதோ கண் திருஷ்டி இருக்கு, ஒரு தடங்கல் வந்துட்டே இருக்குன்னா, அத ஈஸியா எடுக்கிறதுக்காக ஒரு தாந்திரிக வழிதான் சொல்லப் போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஒரு குட்டி கல்லு வெளியில எங்கேயாவது இருக்கும். இது ஆக்சுவலா நான் பிளாக் டர்மலின் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கல்லு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் டர்மலினுக்கு நெகட்டிவிட்டிய எடுக்கும் ஆற்றல் உண்டுங்கிறதுனால நான் பிளாக் டர்மலின் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் டர்மலின் எடுத்து வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல, வெளியில போனீங்கன்னா, ஏதான ஒரு குட்டி கல்லு கிடைக்கும். கூழாங்கல்லோ, இல்ல இந்த ஃபிஷ் டேங்க்ல போடுற ஏதான ஒரு கல் எடுத்துக்கோங்க. சாதா கல்லு, சின்ன கல்லே எடுத்துக்கோங்க. எடுத்துன பிறகு, உங்க உள்ளங்கையில வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு, என்னுடைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இதுல எடுத்துடுறேன். இந்த கல்லுக்கு போகட்டும். என்னுடைய தடங்கல், என்னோட வாழ்க்கையில முன்னேறத்துக்கு என்னென்ன தடங்கல் இருக்கோ, அதெல்லாம் இந்த கல்லுக்குள்ள நானு இந்த கல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதே மாரி என்னோட வாழ்க்கையில தடை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துடுறேன். பணம் வராதபடிக்கு என்னென்ன இதெல்லாம் என்ன தடுக்குதோ அதெல்லாம் இந்த கல்லுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். கண் திருஷ்டிகள், ஏன்னா நான் வச்சிருக்கிறது பிளாக் டர்மலின் இல்லையா? ஸோ இந்த கண் திருஷ்டி எல்லாம் இந்த பிளாக் டர்மலின்குள்ள நானு அனுப்பிடுறேன். எனக்கு எந்தவித கண் திருஷ்டி இருந்தாலும், அதை இந்த பிளாக் டர்மலினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அதே மாதிரி மிச்சவங்க என் மேல ஏதாவது ஒரு பொறாமைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருந்தாலோ, இல்ல செய்ய போகதா இருந்தாலும், அது எல்லாத்தையும் இந்த கல்லுல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். என்கிட்ட என்னை தாக்க வரும் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த கல்லுல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். என்னை ஆல்ரெடி தாக்கிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த கல்லுல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த கல்ல எடுத்துட்டு போயி, ஓடுற தண்ணி, இல்ல கடலு, இல்ல பீச்ல போட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்க எப்பல்லாம் ஒரு ஒரு தடங்கல் உங்கள தடுக்குதுன்னு நெனைக்கும்போது, இந்த மாதிரி பண்ணும்போது, இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ணும்போது, கண்டிப்பா இந்த கல்லுல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து ஓடுற தண்ணீல போடும்போது அப்படியே அந்த அங்க போய் அது கரைஞ்சிரும். அந்த கடல் தண்ணி பட்டாலே சுத்தமாயிடும். ஸோ திரும்ப அது யாரா மிதிச்சா அவங்களுக்கு போயிடுமான்னா, அப்படி போயிடும். ஆக்சுவலா போக போக இந்த இப்ப நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? கொஞ்சம் இந்த கல்லு வெயிட் ஆன மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா அந்த ஃபீலிங் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன காசா பணமா? வெளியில போறீங்க. ஒரு கல்ல எடுக்க போறீங்க. அதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும்.